தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உதயநிதிக்கு எச்சரிக்கை விடுத்தார். உதயநிதிக்கு எச்சரிக்கை விடுத்தார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் மே 10ஆம் தேதி பதவியேற்றார். எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி உள்ளார். முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் சட்டசபையில் வாதங்கள், அனல் பறக்கும் வாதங்கள். தமிழ்நாடு முழுவதும் அவை பரபரப்பாக பேசப்பட்டன. விஜய் முதலமைச்சர் ஆன உடனேயே உதயநிதி ஆத்திரத்தில் தன் வீட்டு தொலைக்காட்சியை உடைத்ததாக செய்திகள் வருகின்றன. விஜய் முதலமைச்சர் ஆனதை உதயநிதியால் ஜீரணிக்க முடியவில்லை. தற்பொழுது உதயநிதி பொதுவெளியில் ஜோசப் விஜயை விமர்சித்து வருகிறார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை பொதுவெளியில் உதயநிதி விமர்சித்து வருகிறார். தற்பொழுது உதயநிதிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜோசப் விஜய். தவேகா தரப்பிலிருந்து ஒரு மெசேஜ் அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது, திமுக ஆட்சி செய்த 5 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற ஊழல்களை இன்னும் எட்டி பார்க்கவில்லை, அதை பற்றி விசாரிக்கவில்லை, விசாரணையை ஆரம்பிக்கவில்லை. விசாரிக்க ஆரம்பித்தால் உதயநிதி உள்ளிட்ட பல திமுக முன்னாள் அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியது வரும் என்று தவேகா எச்சரிக்கை விடுத்துள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர்கள் செய்த ஊழல்களை தமிழக வெற்றிக்கழக அரசு இன்னும் விசாரிக்கவில்லை. விசாரிக்க ஆரம்பித்தால் உதயநிதி உள்ளிட்ட பல திமுக முன்னாள் அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியது வரும் என்று தவேகா தரப்பிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த எச்சரிக்கைக்கு பிறகு உதயநிதி அடக்கி வாசிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.